விஜயன் எல்லாரும் சேர்ந்து சூசை அண்ணாக்கள் எல்லாம் சேர்ந்து பெரும் ஒரு அன்னையின் பாதுகாப்புக்காக மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அங்க அழைச்சி கொண்டு போய் தூக்கி கொண்டு போனோம். என்னத்தை பதிவிட வாரீங்கள்? தேசிய தலைவரை தூக்கி கொண்டு போக முடியும். தேசிய தலைவருடைய நெறிப்படுத்தல அந்த சண்டை நடந்து கொண்டிருக்கு. இது மட்டும் இல்ல, பல சண்டைகள் இருக்கு நடந்து கொண்டிருக்க. அப்ப தேசிய தலைவர் அடுத்த கட்டத்துக்கு ராணுவ மின்னமங்களை நெருங்கி கொண்டு வர நேரங்கள்ல தேசிய தலைவரை அந்த அடுத்த கட்டத்துக்கு முல்லைத்தீவுக்கு மாற்றின. அந்த மாற்ற இடத்துல தேசிய தலைவருக்குரிய சகல பாதுகாப்பு சேனாட அணியும் பானுவண்ணாட அடியும் ஃபுல்லா நீக்கணும். அப்ப மனோ மாஸ்டரோட நின்ற 9 தளபதிகள் அதுல நிக்கணும். மட்டக்களப்பு மாவட்ட தளபதிகள் கொஞ்சம் பேர் நிக்கணும். அதுலயும் நின்று அப்படியே சண்டை பிடிக்கணும். அப்ப அங்க தேசிய தலைவரோட பாதுகாப்புன்னா அப்படித்தான் நாங்க இருந்தது. அப்ப எங்களுக்கு கண்டிப்பாவே தேசிய தலைவர் சொல்லப்பட்டுட்டு எங்கட கோயில இருந்து ஃபுல்லாவே மைண்ட் செடிகள் நாங்களும் நீங்க வர மாட்டேன், நீங்களும் மங்கள வர மாட்டீங்க பெய். அப்ப கிளைமரம் வச்சாச்சு, மைண்ட்ஸ் வச்சாச்சு. அவன் இறுதி தருணத்துல விடுதலை புலிகளுடைய அந்த இதுகளை ஆரஞ்சிட்டு போர் முனையிட்ட தந்துரமாயங்களை ஆடிச்சுட்டு அவன் என்ன பண்ணான்னு சொன்னா கடைசியில ஃபுல்லா ரெக்கார்ட் லோஞ்சரையும் பொம்மிங் பண்ணி போட்டோம், ஆட்லரையும் ஆங்கிட்டு போட்டுட்டோம். அப்படியே சுடுகாடாதி அப்படியே காஞ்சியை கொண்டு இடிச்சுட்டு உள்ளுக்கு மூவ் பண்ணோம். வந்துட்டு கையில மைக் வச்சுக்கொண்டு சரண்டர் பண்ணுங்க, சரண்டர் பண்ணா நீங்க சுட வேண்டாம், வெளியில வாங்கும். எவ்வளவுதான். இதுதான் நடந்தது. ஃபைனலாக இவன் புதுக்கதை சொல்லி கொண்டு வரலாறுகளை மாத்தி மாத்தி வந்தவன் எல்லாரும் வரலாமா. ஒருவன் சொல்றான் புளிய மரத்துக்குள்ள முல்லைத்தீவுலான்னு, இன்னொருவன் சொல்றாங்க அன்னையை தூக்கி கொண்டு எதிர வரலாறு. அவர் ஒரு புலனாய்வுத்துறை தளபதியின் மருமகன் ஒரு ஆள் சொல்லிக்கிறா உண்மை தன்மை விசாரிக்க வேணும். வரலாறு தேவை, தமிழர்கள் வரலாறு தேவை. தேசிய தலைவர் அவர்கள் குடும்பத்தோட அவர் சொல்ற தண்ட படம் வச்சுக்கிறார். அது புள்ளை இந்த படம் ஆகுது. புட்டவன் அவர்கள் அந்த அவர் இளம்புட்டவன் அவர்கள் சொல்றார், அந்த சகோதரர் சொல்றார் தங்கச்சிர படம் அவர் வச்சிருக்கிறார். அது தங்கச்சிர படம் கிடையாது. அது காஸ்பர் பாமாக்கல்ற படத்தை காட்டினது. அந்த படம் காட்டினதை அவர் சொல்றாரு ஊடகத்துல தாங்க படம் வச்சிருக்க. அப்ப சிங்களவனுக்கு உங்களுக்கு என்னது? சிங்களவனுக்கு தானே சொல்றான். எங்கள்கிட்ட எல்லா வீடியோவும் இருக்கு, எல்லா ஆவணமும் இருக்கு, எல்லா படமும் இருக்கு சொல்றான். இதைத்தான் நீ டக்ளஸ் சொன்னவன். துவாரகாவையும் அந்நியார் அவர்களையும் தேசிய தலைவரையும் கைது செய்யப்பட்டுட்டு நாங்களே சுட்டு நாங்களே படம் எல்லாம் வச்சுக்கோம் வீடியோ தர மட்டும் தான் அவங்க சொல்றான். தேசிய தலைவர் அப்படியா சேர்த்து ஒரு கூறு பண்றதுக்கு போராளிகள் வெட்டிச்சினார். அவர் தன்னுடைய மரணத்தை தான் அதான் சொல்லிட்டேன். அந்த தியாகங்களை நாங்கள் சொல்ற விதம் இருக்கு, அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஆகுதியாக்கியவர்கள், அது தங்கையும் சரி, அண்ணியும் சரி, பொட்டம்மானும் சரி, அல்லது எங்களுடைய தேசிய தலைவரும் சரி. வரலாற்றை கதட்டினவன் வருங்காலத்துக்கு வரலாறு எது முக்கியம். எனக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு மண்டடிக்க வலிக்குது. ஊர்ல இருந்தா நான் ஒன்னும் கேட்டு இருக்க மாட்டேன். காலையில வேலைக்கு போனோமா வந்தமான்ட்டு வந்துருக்கு. பிரச்சனைக்குள்ள கொண்டு மூக்க கொடுத்துட்டோம். இந்த துவாரகா வரப்போகுது பெரிய படம் காட்டினாங்க. இந்த மாதிரி நாங்களும் ஏதோ கஷ்டப்பட்டு இங்க வந்தால் பார்த்தா அது எல்லாமே ஒரு காணொளி மூலம் அது அப்படியே முடியுது. காலம் இருந்து போட்டு இப்பதான் எல்லாரும் காட்டினோம். எல்லாம் முடிஞ்சது. தேசிய தலைவர குடும்பத்தை அவமானப்படுத்தி போட்டு இப்பதான் பறியினம். அதுக்கு மிகவர்கள் யாரு இவங்கள் எல்லாம்? ஒரு நாள் உங்களை எல்லாம் நான் சந்திச்சு நாலு கேள்வி வைக்காம விட மாட்டேன். நான் தனித்தனி உங்களோட முதுகுல தட்டுவேன் பாரு. நேரடியா நான் ஒரு ஆளையும் சந்திக்கிற பிளான் தான் இருக்கு. எப்படி நல்லா இருக்கிறீங்களோ சகோதரம் முதுகுல தட்டிட்டு தான் நான் இருக்கிறேன். ஏன் பொய்ய விதைக்கிறீங்கள்? எப்படி நீங்கள் கைது செய்யப்படாம வெளியில வாரீங்க? மக்களோட வந்துட்டு அவன் உங்களுக்கு அந்த இது சூப்பி கொத்தரோட அவன் இருந்தவன், அவன் என்ன இல்லை வந்தவன், எப்படி பயனால கட்டி வச்சு என்னென்ன செய்தவன்? நந்திக்கடல நீந்தி வந்த சொன்ன தரன் உங்களுக்கு தெரியாத தரன். அந்த விகுதி தருணங்களை பிடிச்சாவன் காயப்பட கையில இந்த பயர்களால காட்டி வச்சு அட்டிக்கிற அட்டிகளும். ஏன் நான் காணொளி முதல் வரல் என்றா தரன் நான் இப்போ வந்திருப்பேன். சீமாண்ட பிரச்சனைக்கு நான் பெரும்
இந்தியாவுக்கு போய் நான் மோகன் நாட்கள் எல்லாம் போயிட்டு இந்தியாவுல தமிழ்நாட்டுல வந்து இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனை சீமாண்ட பிரச்சனை எடுத்துக்கொண்டு ஊடகத்துக்கு போது வெளிக்கிட்டத்துல பேரண்ட்ஸ் வந்து பட்ட வலிகளையும் துன்பங்களையும் திருப்பி நினைவுபடுத்தணும் அப்படியே நாங்க விட்டுட்டோம். அந்த சித்திரவதைகளை பார்த்து எங்களை எல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, நான் இப்படி இருக்கிறேன், நான் இதுக்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர கஷ்டப்படுவீங்க. இல்லாத பொருளாதாரம் செய்துதான் எங்களை அவங்க வெளியில விட்டவங்க. அவங்க விடல உலக தேசம் இதுக்குள்ள இருந்ததும் பேரண்ட்ஸ் வந்து உலக தேசத்தோட வந்ததும் நாங்கள் உலகத்துக்கு வந்து போனபடியா அந்த பேச்சுவார்த்தை காலம் அந்த ஒரு சான்ஸ் இருந்தபடியா தான் நாங்கள் வெளியில வந்தோம். அப்ப எங்கட கேச பொய்யாக்க கூடாது. எனக்காக வாதாடினவர்கள், என்ன வெளியில எடுத்தவர்கள், எனக்காக பிண வச்சு வந்தவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன சுத்தி நிறைய பேர் வைக்கிறேன். அப்ப நாங்க வெளியில வாங்க அவ்வளவு பேரையும் நான் சாக கொடுத்துட்டு உங்களுக்கு வரணும். தலைவர் இருந்தா நான் வெளியில வரலாம், தலைவர் மகள் இருந்தா நான் வரலாம். என்னத்துக்கு உயிரை கொடுக்கறது அது வேற பிரச்சனை, அன்னைக்காக உயிரை கொடுக்கறது வேற பிரச்சனை. உங்களுக்கு நீங்க எல்லாம் யார், நீங்க என்ன செய்திட்டீங்களேன்னு எல்லாம் இங்க வந்து ஊடகங்கள்ல பீத்தி கொண்டிருக்கிறீங்க. ஒரு போராளிக்கு வீட கட்டி கொடுத்தீங்களா, வாசல் கட்டி எல்லாரும் வந்தோடனே நாங்க போராளிக்கு வேலை தச்சுட்டா அதாண்ட எல்லா போராளியும் பிச்சை எடுக்கிறாங்க. நீங்க செய்யற புலம் தேசத்துல அவர் சொல்லின ஊடகத்துல வந்து அவர் இளம்புட்டவன் சொல்ற தாங்கள் செய்யற நட்பணி வந்து போராளிகளுக்கு என்னத்தை நீங்க எல்லாம் கிழிச்சிட்டீங்களே. நாங்க போராளிகள் நான் மரக்கறி வித்து ஒரு குடும்பம் பார்த்தேன், நீங்க பாத்தீங்க தானே சார். அவ்வளவு டிக்கெட்டும் எல்லாமே இருக்கு, காசு அனுப்புற விவரங்கள் எல்லாம். போராளிகளை பாத்தீங்களா, அவங்ககிட்ட நாங்க ரெண்டு ஊடகங்களை பிச்சை எடுக்கணும். எங்கட போராளி குடும்பத்தை பாருங்க, மாவிய குடும்பத்தை பார்க்க நாங்க பிச்சை எடுக்கணும். ஆனா ஊடகத்துல வந்து சொல்றீங்கன்னா நாங்க போராளி குடும்பங்களை பார்த்தோம், மறைமுக செய்த மாட்டேன். என்னத்தை கிழிச்சு போட்டு வச்சிருக்கோம், ஒன்றும் கிழிக்கல. போராளிகள் மாவீர குடும்பம் தான் பாவம். எங்கட தேசிய தலைவர் அதை விட பாவம் செய்தவர். எப்ப நீங்க எல்லாம் அவருடைய தேசிய தலைவரை பேர் குடும்பத்தை சொல்லி வாழ வெளிக்கிட்டீங்களோ, இன்னைக்கு வந்து நீங்க நல்லவனா கத்திக்கொண்டு நீங்க போங்க, ஏமாறுறவன் கேட்டுக்கொண்டு போகணும். இது தருணம் இல்ல. இது அதாவது இப்ப உங்களை மன்னிக்காம ஊடகத்துல வச்சு கேட்கிறவன் தான் உண்மையான ஒரு நெறியாளரும் உண்மையான ஒரு இணையதள நடத்துறவனுமா இருப்பான். இல்ல அவர் வந்து இந்த கேட்கறத வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த காணொலியை பயப்படாம நீங்க வெளியிடுங்க. டேவிட் அவர்கள் எங்களுடைய இனத்துக்கு இப்படி பல விதத்துல செய்து கொண்டிருக்கிறார் துரோகம். நான் இன்னைக்கு வெளிப்படையா சொல்றேன் தம்பி, நான் வந்து முதல் பேச்சுவார்த்தை காலங்கள்ல வந்து எனக்கு நண்பர்கள் வந்து கிழக்கு மாறுது. அதுல வேந்தன் என்கின்ற ஒரு போராளி இருந்தவர், அவர் வந்து வீரச்சடைஞ்சிட்டார். அப்ப நான் அவருடைய இதை நான் போகாதபடியா அங்க போனா நீலன் அவர்கள் இருந்தவர், அவர்களிடம் போனா அவர்களுடைய வீட்டை போகணும்னு சொன்னார். அப்ப அந்த நேரம் நீலன் இருந்தது, அவரும் எனக்கு ஒரு நல்ல நட்பா இருந்தபடியா ஒரு சில இருந்தபடியா நான் அந்த நாட்டுக்கு போகல. முதலே இந்த நிராஜி டேவிட் அவர்கள் கருணாவினுடைய ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர். கிழக்கு மாகாணத்தில் நடந்த பிரச்சனை ஒன்றையும் கூட அவர்களுடைய இதழில் வந்து வெளியிடாத ஒரு மனிதர். பிறகு பார்த்தால் இப்போது ஒரு அடையாளத்தை பெறுகிறார்கள். எப்படி என்று சொன்னால் ராதா வான்காப்பு அணிதான் தேசிய தலைவர் அவர்களுக்கு அணியாக நின்றதாக ஒரு பின்பத்தை கட்டுகின்றார். அதில் வந்து பேசுகின்ற அந்த தம்பியை பார்த்தீர்கள் என்றால், சார்ஸ் அவர்களோடு இருந்த தம்பியை பார்த்தீர்கள் என்றால், அந்த பிள்ளை சொல்லிச்சான் உலக தமிழர் ஜிசிசியை வந்து பிரிச்சு விடுங்கள் என்று சொல்லிச்சான். அப்ப இத்தனை நாடகங்களையும் அரங்கேற்றினது ஜிசிசி. அப்ப ஜிசிசிக்கு செம்பு தூக்குறதுக்கு நிராஜ் டேவிட் அவர்களும் இந்த தம்பி அவர்களும் வந்திருக்கிறார். அப்ப இவர்களுடைய தகமை என்னென்று இவர் வெளிப்படுத்தல. நீ என்னத்துல தகமா பாய்ந்த தம்பியோட நின்றவர்கள் அத்தனை பேரும் தகமையானவர்கள். மெப்ல தகமையானவர்கள், கம்ப்யூட்டர்ல தகமையான